நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா. அப்போ பேப்பர்ங்கிறது காகித தொழிற்சாலைகள். காகிதங்கள் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ரைட்டா. அப்போ தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட், இது தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், ரைட்டா. அப்போ தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட்னா நிறுவனம்னு அர்த்தம். அப்போ தமிழ்நாடை சேர்ந்த காகித தொழிற்சாலைகள். அப்போ நியூஸ் பிரிண்ட் என்னது, செய்திகளை பிரிண்ட் பண்ணுறது, மற்றும் காகிதத்தை தயார் பண்ணுவது, ரைட்டா. அதை நியூஸ் பிரிண்ட்னா செய்திகளை அச்சடித்தல், ரைட்டா. செய்தித்தாள் மற்றும் காகிதம்னு வச்சுக்கேன். அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம், ரைட்டா. தமிழ்நாட்டின் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் இருக்கிறது. எவ்வாறாக இந்த டிஎன்பிஎல், அதாவது தமிழ்நாடு காகித மற்றும் நியூஸ் பிரிண்ட்னா செய்தித்தாள், அப்போது பேப்பர்னா காகித நிறுவனம் இருக்கிறது. எவ்வாறாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைசஸ் அப்படின்னா ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த டிஎன்பிஎல் என்பது இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒரு நிறுவனமாக இருக்கிறது. என்டர்பிரைசஸ்னால் நிறுவனம், ரைட்டா. இந்த டிஎன்பிஎல் என்பது இருக்கிறது கவர்மெண்ட்னா அரசாங்கம். எதனோட அரசாங்கம்? தமிழ்நாடு அரசாங்கத்தின், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிறுவனமாக இருக்கிறது. இது என்ன செய்கிறது? ப்ரொடியூஷனை உற்பத்தி செய்கிறது. எதை உற்பத்தி செய்கிறது? நியூஸ் பிரிண்ட் என்னது? செய்தித்தாள்கள் மற்றும் பிரிண்டிங்னா அச்சடித்தல், அண்டு மற்றும் என்னது? ரைட்டிங் பேப்பர், எழுதும் காகிதங்கள், இவைகளை தயாரிக்கிறது என்று சொல்கிறது. எழுதும் காகிதங்கள் அட் இட்ஸ் மில்னா அந்த ஆலையில் தயாரிக்கிறது. லொக்கேட்னு அமைந்திருக்கிறது. எங்கே அமைந்திருக்கிறது? காகிதாபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த இடம் இங்கே இருக்குது, இன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா. கரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காகிதாபுரத்தில் அமைந்திருக்கிறது இந்த டிஎன்பிஎல். அப்போ திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். தமிழ்நாடு என்னது? தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனமானது. இதுக்கு மொத்த பேர். இது எதனோடது? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைசஸ். இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிறுவனம் ஆகும். இது என்ன செய்கிறது? ப்ரொடியூசிங்னா உற்பத்தி செய்கிறது. எதை உற்பத்தி செய்கிறது? செய்தித்தாள் 1 மற்றும் பிரிண்டிங்னா அச்சடித்தல் 2, மூணாவதாக ரைட்டிங் பேப்பர் எழுதும் காகிதத்தையும் இது தயார் பண்ணுகிறது. இது 3ஐயும் அட் இட்ஸ் மில், அதனோட ஆலையில் தயார் பண்ணுகிறது. டிஎன்பிஎல் என்ற ஆலையில் தயார் பண்ணுகிறது. அந்த ஆலையானது எங்கே இருக்கிறது? லொக்கேட்டட் அட் காகிதாபுரம் இன் கரூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காகிதாபுரம் என்ற இடத்தில் இருக்கிறது. டிஎன்பிஎல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்டு மில் இன் த வேர்ல்டு அப்படின்றான். அப்போ இந்த டிஎன்பிஎல் என்பது ஒரு பல மில்லுகளில் அதாவது அக்காம்பிளேஷன் என்னது? சாதனை படைத்த, ரைட்டா. அக்காம்பிளேஷன் என்னது? சாதனை படைத்த அந்த டிஎன்பிஎல் என்ற இந்த ஆலையானது இருக்கிறது. அதாவது பலவற்றில் ஒன்றாக இருக்கிறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்காம்பிளிஷ்டு மில்ஸ். மோஸ்ட் அக்காம்பிளிஷ்டு என்னது? சாதனை படைத்த ஆலைகளில் ஒரு ஆலையாக இருக்கிறது. ஒன் ஆஃப் த பெரிய பெரிய சாதனை படைத்த ஆலைகளில் இந்த டிஎன்பிஎல்லும் ஒரு ஆலையாக இருக்கிறது. எங்கே? இந்த உலகத்தில் பெரிய சாதனை படைத்த ஆலைகளில் இந்த டிஎன்பிஎல் ஆலையும் ஒன்றாக இருக்கிறது. இது என்ன செய்கிறது? ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேப்பர். அப்படி ப்ரொடியூஸ்னா உற்பத்தி செய்கிறது. பலதரப்பட்ட, டிஃப்ரெண்ட்னா பல, வெரைட்டிஸ் பல வகைகள் எதில்? பேப்பர் காகிதத்தின் பல வகைகளை இது தயார் செய்கிறது. ப்ரொடியூசிங் ஆஃப் இதற்கு காகிதத்தின் பல வகைகள் ஆஃப் இதனோட அக்செப்டபிள் குவான்டிட்டி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில், மோசமான தரமில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் பலதரப்பட்ட வகைகளை தயார் செய்கிறது. பிரைமரிலி அப்படின்னா உதாரணமாக பிரைமரினா ஆரம்பத்தில், ரைட்டா. பிரைமரிலின்னு சொன்னால் ஆரம்பத்தில், ரைட்டா. இது பிரைமரிலி என்ன சொல்கிறான் பாருங்கள். பிரைமரிலி ஃப்ரம் பேகேசி அண்டு பல்ப்வுட் அப்படின்னு. பிரைமரினா இது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? பிரைமரினா இந்த இடத்துல என்ன செய்கிறது? பிரைமரிலி ஃப்ரம் அங்கேருந்து தான் இது தயார் செய்யப்படுகிறது அர்த்தம். பிரைமரினா ஆரம்பத்திலிருந்து மீனிங் என்ன? இந்த இடத்துல அங்கேருந்து தான் இவைகள், இந்த பேப்பர்கள் தயார் செய்யப்படுகிறதுனா பிரைமரினா அதிலிருந்து.
பிரைமரினா அதிலிருந்து, எதிலிருந்து, ஃப்ரம் பேகசி. பேகசி அப்படின்னு சொன்னால் என்னது, அதாவது கரும்பு சக்கை, கரும்பு பிழிஞ்சு எடுத்துகிட்டு சக்கையை போடுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பேகசின்னு சொன்னால் கரும்போட சக்கையிலிருந்து தான் இந்த பேப்பர் தயார் செய்யப்படுகிறது. அண்டு ரெண்டாவதாக பல்ப் வுட். பல்ப் வுட்னா வுட்டுன்னு மரம், மரத்தின் கூழ், மரத்தை கூழாக்கி அதிலிருந்து பேப்பர் செய்யலாம். அதை மரக்கூழ் மற்றும் கரும்பு சக்கை, பேகசினா கரும்பு சக்கை மற்றும் மரக்கூழ் இருந்து, பிரைமரியில் அதிலிருந்து இவைகள் எல்லாம் உண்டாக்கப்படுகிறது. புரியுதா? அப்போ டிஎன்பிஎல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்காம்ப்ளிஷ்ட் மில்னா இப்போ ஒரு சாதனை படைத்த மில்களில் ஒன்றாக இருக்கிற உலகத்தில். இது தயார் செய்கிறது இதை டிஃப்ரெண்ட் பலதரப்பட்ட பேப்பர்கள், பேப்பர் ஆஃப் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தில் தயார் செய்கிறது. அது எதிலிருந்து, ஃப்ரம் அதிலிருந்து, எதிலிருந்து, பிரைமரினா அதிலிருந்து, எதிலிருந்து தயார் செய்யப்படுகிறது, ஃப்ரம் பேகசி. பேகசினா அதாவது கரும்பு சக்கை மற்றும் பல்புட்லேருந்து தயார் செய்யப்படுகிறது. அதர் பேப்பர் மில்ஸ் அப்படின்னா மற்ற பேப்பர் மில்லுகள், மற்ற காகித மில் ஆலைகள் ஆஃப் த ஸ்டேட். அப்போ நம்ம மாநிலத்தில் உள்ள மற்ற காகித ஆலைகள் ஃபவுண்ட்னா தென்படுகின்றன, இருக்கின்றன. இது தமிழ்நாடு அரசாங்கத்தோடு, மீதியும் பிரைவேட்டில் இருக்கும் இல்லையா, அதான் சொல்கிறோம். அதர் பேப்பர் மில்ஸ், மற்ற காகித ஆலைகள் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தில் உள்ள மற்ற காகித ஆலைகள் ஃபவுண்டுன்னு இருக்கின்றன, தென்படுகின்றன. ரெண்டுமே ஒன்று தான். என்னது புக்காத்துறை, ஏதோ புக்காத்துறைன்னு போட்டிருக்கான். புக்காத்துறை என்ற இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புக்காத்துறை என்ற இடத்துல இருக்கிறது. மீதி இது ஒன்று. அடுத்து பவானிசாகர்லேயும் வேறு மில்லுகள் பேப்பர் மில்லுகள் இருக்கிறது. அடுத்து பாலிப்பாளையம், அப்போ பாலிப்பாளையத்துலேயும் இருக்கிறது. அடுத்து பரமாத்தி வேலூர், அப்போ பரமாத்தி வேலூரில் இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிறது, உடுமலைப்பேட்டையில் இருக்கிறது. அடுத்து தோப்பம்பட்டியில் இருக்கிறது, நிலக்கோட்டை இருக்கிறது. அடுத்து சேரன் மகாதேவி இத்தனை இடங்களில் மீதி பேப்பர் மில்கள் இருக்கிறது. அதுவும் டிஎன்பிஎல்னு அரசாங்கத்தோட மில், ரைட்டா? நெக்ஸ்ட் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்றான். அப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்னது, சிமெண்ட் தொழிற்சாலைகள். சிமெண்ட் இருக்குல்ல, நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த சிமெண்ட் தொழிற்சாலை தான் பாருங்கள். சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன் கண்டினியூ டு க்ரோ டெஸ்பைட் த ஜெனரல் ரிசெஷன் இன் த எக்கனாமி அப்படின்ட்டான். அப்போ நல்லா பார்த்துங்க, சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் சிமெண்ட் உற்பத்தியானது என்னது, நல்ல நாளாக பார்த்துக்கோங்க. அது சிமெண்ட் உற்பத்தியானது அண்டு கன்சப்ஷன் உற்பத்தி மற்றும் அதை நுகர்தல் பயன்படுத்துதல். சிமெண்ட்டு உற்பத்தி மற்றும் பயன்படுத்துதல். அதை உற்பத்தி பண்ணுறது ஆலையில், பயன்படுத்துறது மக்கள் வீடு கட்டுறதுக்கு. அதாவது சிமெண்ட் உற்பத்தி மற்றும் அதனை பயன்படுத்துதல். கண்டினியூ தொடர்கிறது. கண்டினியூ டு க்ரோனா அதிகமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். கண்டினியூன்னு தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே தயாரிக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, ரெண்டுமே அதிகரிக்கிறது. தயாரிக்கிறது அதிகரிக்கிறது, பயன்படுத்துறது அதிகரிக்கிறது. அதான் சொல்கிறான். சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷன் அப்படின்னா சிமெண்ட் தயாரிப்பு மற்றும் அதனை பயன்படுத்துதல். கண்டினியூ தொடர்ச்சியாக டு க்ரோனா அதிகரித்து கொண்டே இருக்கிறது, ரைட்டா? தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கடுத்து ஒன்று போட்டிருக்கான் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். டெஸ்பைட்னா இருந்த போதிலும், ரைட்டா? இப்படி இருந்த போதிலும் இது தொடர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன இருந்த போதிலும், த ஜெனரல் ரிசெஷன் இன் த எக்கனாமி அப்படின்றான். ஜெனரல் ரிசெஷன் என்னது, ரிசெஷன்னா மந்த நிலைனா முன்னேற்றம் இல்லை. ஜெனரல் ரிசெஷன் பொதுவான மந்த நிலை. இன் எக்கனாமின்னு பொருளாதாரத்தில், இந்திய பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்டோட உற்பத்தியும் அதனோட பயன்பாடும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு மீனிங் என்ன புரியலன்னு சொல்கிறேங்களேன். என்கிட்ட பைசா இல்லாமல் இருந்த போதிலும், சாப்பாடுக்கு பைசா இல்லாமல் இருந்த போதிலும், அதாவது அப்படின்னா சாப்பாடுக்கு தான் வச்சுருக்கேன், நான் போய் என்ன பண்ணிட்டேன், சாராயத்தை சாப்பிட்டுட்டேன் அப்படின்றது. இப்போ சில பேர் குடிகாரங்களை பார்த்துருக்கீங்க இல்லையா, சாப்பாடுக்கு பைசா வச்சுருப்பான், ரைட்டா? ஆனால் சாப்பாடுக்கு மட்டும் வச்சுருந்த போதிலும் அவன் போய் என்ன பண்ணிட்டான், சரக்கு சாப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அதை மாதிரி தான் இது. இந்திய மக்களிடத்தில் பைசா இல்லாமல் இருந்த போதிலும், அதாவது பொருளாதாரம் மந்த நிலையாக இருந்த போதிலும், டெஸ்பைட்னா இருந்த போதிலும், த ஜெனரல் ரிசெஷன் ஜெனரல் பொதுவான மந்த நிலை, ரிசெஷன் மந்த நிலை எதில், இன் எக்கனாமி பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும், டெஸ்பைட் இருந்த போதிலும்,
சிமெண்ட் ப்ரொடக்ஷன், சிமெண்ட் உற்பத்தி மற்றும் கன்சப்ஷன், அதனோட கன்சப்ஷன் உபயோகங்கள் கண்டினியூ டு குரோ, தொடர்ச்சியான வளர்ச்சியாக இருக்கிறது. அப்படின்னா மக்கள் லோன் வாங்கியாவது வீடை கட்டுறான். பைசா இல்லாட்டாலும் சரி வீடை கட்டிடுறது, ரைட்டு. லோனை வாங்கி கடைசியில் திக்குமுக்காடுறது. இதை தான் அவர் சொல்ல வர்றாரு, ரைட்டா. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர். அப்போ இந்தியா வந்து லார்ஜஸ்ட்னா பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள், லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர்னால் லார்ஜஸ்ட்னா பெரிய சிமெண்ட் தயாரிப்பாளர்களில் இந்தியா ஒன்றாக இருக்கிறது. ஒன் ஆஃப் தனா ஒன்று, அதில் ஒன்று. எதில் ஒன்று? லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசரில் இந்தியாவும் ஒன்று. அப்படின்னா இந்தியா ஈஸ் இருக்கிறது ஒன் ஆஃப் தனா ஒன்றாக இருக்கிறது. இதில் லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர், பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் இந்தியா ஒன்றாக இருக்கிறது. அண்டு ரேங்குடுன்னு தக்க வைத்து கொண்டுள்ளது. அதாவது இடம் ரேங்குன்னு இடம்னு வச்சுக்கோங்க. ரேங்குடு செகண்ட் இன் த வேர்ல்டு வித் அனிவல் ப்ரொடக்ஷன் அப்படின்றான். ரேங்குன்னா என்னது? இடம். அதாவது ரேங்குடு இரண்டாம் இடத்தை, ரேங்குடு செகண்ட் அப்படின்னா இரண்டு, ரேங்குன்னா இரண்டாம் இடத்தை இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் இரண்டாம் இடத்தை எதை வச்சுக்க? வித் அனிவல் ப்ரொடக்ஷன். அப்போ மொத்த அனிவல்னா வருடாந்திர தயாரிப்பில், இந்த சிமெண்ட் வருடாந்திர தயாரிப்பில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளதுன்னு சொல்லாமல் சொல்கிறேன். ரேங்குன்னா இடம். என்ன இடம்? இரண்டாவது இடம். செகண்ட்னா இரண்டாவது இடத்தை எங்கே? இந்த உலகத்தில் வித் அனிவல் ப்ரொடக்ஷனாக வருடாந்திர தயாரிப்பு, சிமெண்டோட வருடாந்திர தயாரிப்பு. ஃபேக்ட்ரியில் எவ்வளோ தயார் பண்ணுறாங்க? கெப்பாசிட்டினா கொள்ளளவு. அதோட திறன் கொள்ளளவு எவ்வளவு? 181 மில்லியன் டன்ஸ். அப்போ 181 மில்லியன் டன்ஸு கொள்ளளவு கொண்ட உற்பத்தி வருடாந்திரம் உண்டாக்கி, அனிவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டினா கொள்ளளவு, திறன் எவ்வளோ திறன்? 181 மில்லியன் டன்ஸு. இவ்வளவு மில்லியன் டன்னு சிமெண்ட்டை உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது, ரைட்டா. அதுதான் சார் ரேங்குன்னு பிடித்துள்ளது, ரைட்டா. பிடித்துள்ளது எதை? இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த உலகத்தில். எதில்? வித் அனிவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் 181 மில்லியன் டன்ஸ். அப்படின்னா 181 மில்லியன் டன்னு சிமெண்ட்டை உற்பத்தி பண்ணி, அதாவது ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி, கெப்பாசிட்டினா அளவு, 181 மில்லியன் டன் அளவு கொண்ட அளவை உற்பத்தி பண்ணி வருடாந்தம் தோறும், ஆனுவல்னா வருடாந்தம் தோறும் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் புரிஞ்சா? அப்போ நெக்ஸ்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அதாவது இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சிமெண்ட் தயாரிக்கும் ஆலை, ரைட்டா. இது தமிழ்நாடு அரசாங்கம். ப்ரைவேட் ஆலைகள் இருக்குது, இது தமிழ்நாடு ஆலை பற்றி சொல்கிறான். தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இது வந்து தமிழ்நாடு ஆலை இருக்கிறது. ஒன் ஆஃப் த எமங் மேஜர் சென்டர் ஆஃப் மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னா ஒன் ஆஃப் த எமங்னா இதுவும் ஒன்றாக இருக்கிறது. இதில் எமங் த அதிகமான மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர்னா அதிகமான சிமெண்ட் தயாரிக்கும் இன் தமிழ்நாட்டில் அதிகமாக சிமெண்ட் தயாரிக்கும் ஆலைகளில் இதுவும் ஒன்று. தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், இது தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்ந்தது, ரைட்டு. இது ஆப்ரேட்டிங், இது செயல்படுகிறது. ஆப்ரேட்டிங்னா இந்த டிஎன்பிஎல், இந்த டேன்சம்ன்றது தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் செயல்படுகிறது. ஆப்ரேட்டிங்னு செயல்படுகிறது. 2 சிமெண்ட் யூனிட் அப்படின்னா 2 சிமெண்ட் ஆலைகளை கொண்டு செயல்படுகிறது. யூனிட்னு இந்த இடத்துல ஆலைகள், 2 சிமெண்ட் ஆலைகளை கொண்டு இவை செயல்படுது. இந்த டேன்சம் 2 இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 2 இடத்துல ஆலைகளை வச்சுருக்குன்னு அர்த்தம். அதான் ஆப்ரேட்டிங்னா செயல்படுகிறது. எவ்வாறாக? 2 சிமெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு 2 சிமெண்ட் ஆலைகளோடு செயல்படுகிறது அப்படின்றான். அப்போ ஒன்று எங்கே? ஒன்று அட் அரியலூர். ஒரு ஆலை எங்கே இருக்குது? அரியலூரில் இருக்கிறது. அண்ட் அனதர் அட் ஆலங்குளம். இன்னொரு ஆலை எங்கே இருக்குது? இந்த டேன்சம் ஆலை ஆலங்குளம். இந்த 2 ஆலைகளை வைத்து டேன்சம் செயல்படுகிறது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் சீட்ஸ் பிளான்ட் இன் ஆலங்குளம். ஆஸ்பெட்டாஸ் சீட் இருக்கு இல்லையா? ஆஸ்பெட்டாஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆஸ்பெட்டாஸ்னால் நம்ம ஓடு மாதிரி இருக்கும், ரைட்டா. ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆஸ்பெட்டாஸ் சீட்ஸ்ன்றது ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அந்த நம்ம வீட்டுக்கு போடுறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறோம் ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் சீட் பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்னா ஆலை அட் ஆலங்குளத்தில் இருக்கிறது. ஆஸ்பெட்டாஸ் சீட், அது சீட்னா நம்ம ஓடு மாதிரி இருக்கக்கூடிய சிமெண்ட் சீட்டு பிளான்ட்னா ஆலை, அது தயாரிக்கக்கூடிய ஆலை எங்கே இருக்க? ஆலங்குளத்தில் இருக்கிறது. அண்டு ஸ்டோன்வேர் பைப் யூனிட். அப்போ ஸ்டோன்வேர் பைப் யூனிட் என்றது அங்கே ஸ்டோன்வேர் பைப் யூனிட்ன்றது ஸ்டோன்வேர் பைப் யூனிட் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டோன்வேர் பைப் யூனிட்னா அதுவும் இந்த கற்களால் உண்டாகக்கூடிய பைப் யூனிட் விருத்தாச்சலம். இதுவும் அங்கே விருத்தாச்சலம் என்ற இடத்துல இருக்கிறது. ஆர் த அதர் யூனிட்ஸ் ஆஃப் டேன்சம். இது வந்து
இன்னும் 2 முதல்ல டான்சம் சிமெண்ட் தயாரிக்கிற டான்சம் 2 இடத்துல இருக்குது. அது போகாமல் ஆஸ்பெக்டாஸ் சிமெண்ட் ஷீட் தயார் பண்ணுற பிளான்ட் ஆலை வந்து ஆலங்குளத்துலேயும் அண்டு ஸ்டோன் வேர் பைப் யூனிட் தயார் பண்ணக்கூடியது விருத்தாச்சலத்துலேயும் இருக்கிறது. இன்னும் 2 இருக்கிறது ரைட்டா. ஆர் அதர் யூனிட்ஸ் ஆஃப் டான்சமில் இன்னும் 2 யூனிட்டுகள்னு சொல்கிறான் ரைட்டா. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டை பற்றி பார்ப்போம். சங்கர் சிமெண்ட் இது ஒரு சிமெண்ட் தயாரிக்கும் ஒரு நிறுவனம் ரைட்டா. இது ஒரு ஆலை ரைட்டா. அது ஜுராரி ஜுராரின்னா இதுவும் ஒரு சிமெண்ட் தயாரிக்கும் ஆலை ப்ரைவேட் இதெல்லாம் ரைட்டா. அப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட் இதுவும் சிமெண்ட் தயாரிக்கும் ஆலை, இது ப்ரைவேட்டு. மெட்ராஸ் சிமெண்ட் அண்டு டால்மியா சிமெண்ட்ஸ், இது மெட்ராஸ் சிமெண்ட் மற்றும் டால்மியா சிமெண்ட் இதுவும் ஆலைகள் ரைட்டா. ஆர் த மேஜர் ப்ரைவேட் சிமெண்ட் பிராண்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் தமிழ்நாடு. அப்படின்னா மேஜர்னா இது ஒரு பெரிய தனியார் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் ரைட்டா. இப்போ மேஜர் இந்த இவைகளெல்லாம் இருக்கின்றன. மேஜர் ப்ரைவேட்னா பெரிய ப்ரைவேட் தனியார் சிமெண்ட் பிராண்ட்னா அதோட வகைகள் ரைட்டா. ப்ரொடியூஸ் இன் தமிழ்நாடு. மேஜர் பிராண்ட்ஸ்னா வகைகள், ப்ரொடியூஸ் இன் தமிழ்நாடு, தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ரைட்டா. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னது? தகவல் தொழில்நுட்பம். தகவல் டெக்னாலஜினா தொழில்நுட்பம். அப்போ தகவல் டெக்னாலஜின்னு தகவல் தொழில்நுட்பம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பார்க்க அக்கார்டிங் டு நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். அப்போ இது ஒரு நேஸ்கம்னு ஒன்று இருக்குது. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரைட்டா. அக்கார்டிங் டு நேஸ்கம்னா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அதன் பிரகாரம் அப்படின்னா அவர்கள் சொன்னதின் பிரகாரம், இந்த நேஸ்கம் சொன்னதின் பிரகாரம்னு அர்த்தம். அக்கார்டிங் டுனா அவர்களின் பிரகாரம்னு என்ன? அவர்கள் சொன்னதின் பிரகாரம்னு அர்த்தம். அப்போ நேஷனல் அசோசியேஷன் என்னது? தேசிய கூட்டமைப்பு. அசோசியேஷனா ஒரு கூட்டமைப்பு. எதில்? சாஃப்ட்வேர்னது மென்பொருள். இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோனு. அது ஃபோனு வந்து ஹார்ட்வேர். ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் சாஃப்ட்வேர் ரைட்டா. ஃபோனுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஹார்ட்வேர். எந்த பொருளாக இருந்தாலும், வயராக இருந்தாலும் சரி, சிப்பாக இருந்தாலும் சரி, கண்ணாடியாக இருந்தால் எல்லாமே ஹார்ட்வேர். ஆனால் அந்த ஹார்ட்வேருக்குள்ளே, அந்த சிப்புக்குள்ளே சாஃப்ட்வேர் எழுதி லோட் பண்ணியிருப்பான் இல்லையா, அது வந்து சாஃப்ட்வேர் ரைட்டா. அதுதான் சொல்கிறான் சாஃப்ட்வேர்னு மென்பொருள் ரைட்டா. தேசிய கூட்டமைப்பு இதில் மென்பொருள் மற்றும் சேவைகள், சர்வீசஸ்னு சேவைகள் நிறுவனம், இதுக்கு தான் தமிழில் பேர் ரைட்டா. தேசிய கூட்டமைப்பு. இதில் கூட்டமைப்பு ஆஃப் சாஃப்ட்வேர் மென்பொருள் மற்றும் அண்டு சர்வீசஸ் என்னது? சேவைகள் கம்பெனிஸ் நிறுவனம். இது சொன்னதின் பிரகாரம், அக்கார்டிங் டு அதன் பிரகாரம் த சதர்ன் ஸ்டேட்னா தமிழ்நாட்டில் உள்ள சவுத் ஸ்டேட், நார்த் ஸ்டேட்னு சொல்கிறோம்ல, அந்த 5 மாநிலங்கள், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா ரைட்டா. இந்த 4 மாநிலங்கள், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ் கண்டினியூன்னு தொடர்கிறது. எதை தொடர்கிறது? டு அக்கௌண்ட், தன்னுடைய பங்களிப்பை தொடர்கிறது. அக்கௌண்ட் தெரியல, பங்களிப்பு. இந்த சவுத் ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவில் உள்ள தென் மாநிலங்கள் தொடர்கிறது. எதை? டு கண்டினியூ, தன்னுடைய பங்களிப்பை தொடர்கிறது. எதற்கு? ஃபார் மோர் தென் ஹால்ஃப் ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஃபார் மோர் தென்னா, அதாவது மோர் தென்னா அதிகமான, இந்தியாவில் ஃபார் மோர் தென் அதிகமாக, ஹால்ஃப் ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர். அப்படின்னா ஹால்ஃப்னா பாதிக்கு மேலே, மோர் தென் பாதிக்கு மேலே ஆஃப் த கண்ட்ரிஸ் நாட்டில் பாதிக்கு மேலே என்னதில்? டோட்டல் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியில். நாட்டில் ஏற்றுமதியில் பாதிக்கும் மேலே, மோர் தென் ஹால்ஃப் ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் அப்படின்னா நாட்டில் பாதிக்கு மேலே, மோர் தென் பாதிக்கு மேலே டோட்டல் எக்ஸ்போர்ட் மொத்த ஏற்றுமதியில் என்ன பொருள்? ஆஃப் சாஃப்ட்வேர் மென்பொருள். நாட்டில் மொத்த ஏற்றுமதியில் பாதிக்கு மேலாக சதர்ன் ஸ்டேட்னா தென் மாநிலங்கள் தொடர்ந்து பங்களித்து வருகிறது. அக்கௌண்ட் கண்டினியூ டு அக்கௌண்ட்னா பங்களித்து வருகிறது. இதுதான் நான் திரும்பியான படிக்கிறேன். த சதர்ன் ஸ்டேட்ஸ்னா தென் மாநிலங்கள் கண்டினியூ டு அக்கௌண்ட்னா தொடர்ச்சியாக பங்களிக்கிறது. எதில்? ஃபார் மோர் தென் ஹால்ஃப் அப்படின்னா அதிகமாக, மோர் தென்னா பாதிக்கு மேலாக, நாட்டில் பாதிக்கு மேலாக. எதில்? மொத்த எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி, சாஃப்ட்வேர் ஏற்றுமதியில் பாதிக்கு மேலாக ஏற்றுமதி செய்கிறது இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்ன்றான். இந்த 4 மாவட்டங்கள் இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. 2 ஆந்திரா இருக்குது. அந்த 2 ஆந்திரா, அந்த கர்நாடகா, இந்த 4 மாநிலம் தான். மொத்த மீதி மாநிலங்கள்லாம் பாதிக்கு கீழே தான்.
மொத்த எக்ஸ்போர்ட்டில் சாஃப்ட்வேர் மென்பொருள் எக்ஸ்போர்ட்டில் சாஃப்ட்வேர்னால் மென்பொருள் எக்ஸ்போர்ட்டில் இவங்க தான் அதிகம். அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ் இந்த ரெண்டு மட்டும் டுகெதர் இணைந்து அக்கௌண்ட்னா பங்களிக்கிறது எவ்வளவு ஃபார் 59.6% ஆஃப் டோட்டல் இந்தியா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட். அப்படின்னா இந்த ரெண்டு மாநிலம் மட்டும் இணைந்துன்னா டுகெதர் இணைந்து அக்கௌண்ட்டுனா பங்களிக்கிறது எதில் ஆஃப் 59.6 பங்களிக்கிறது செய்கிறதுன்னு அர்த்தம். 59.6 மொத்த எக்ஸ்போர்ட்டில் இந்திய எக்ஸ்போர்ட்டில் இந்த ரெண்டு மாநிலம் மட்டும் 59.6% எக்ஸ்போர்ட் செய்கிறது சாஃப்ட்வேர் ஆஃப் டோட்டல் இந்தியாஸ் டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட். அப்படின்னா இந்தியாவின் மொத்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் 59.6% இந்த தமிழ்நாடு ஆந்திராவும் இணைந்து ஏற்றுமதி செய்து பங்களிப்பு வருகிறது. ஏற்றுமதி செய்கிறது தான் அக்கௌண்ட்னா ஏற்றுமதி செய்கிறது அப்படின்ற அர்த்தம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இந்த கண்ட்ரி அப்படின்றான். அப்போ தமிழ்நாடு இந்த நம்ம நாட்டில் இரண்டாவதாக இருக்கிறது. இதே தமிழ்நாடு இருக்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா செகண்ட் இரண்டாவது பெரிய மென்பொருள் ஏற்றுமதியாளர். சாஃப்ட்வேர் பெரிய லார்ஜஸ்ட்னா பெரிய சாஃப்ட்வேர்னா மென்பொருள் ஏற்றுமதியாளராக தமிழ்நாடு இருக்கிறது இந்த கண்ட்ரி இந்த நாட்டில். நெக்ஸ்ட் டு கர்நாடகாவுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யார்? கர்நாடகா. அப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் த லிஸ்ட் ஆஃப் ஐடி பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. அப்போ லிஸ்ட் ஆஃப் ஐடி பார்க்ஸ் இன் தமிழ்நாடுறான். அப்போ ஐடி பார்க்ஸ்னு என்னது? ஐடி பார்க்னா பூங்காக்கள். இந்த ஐடி பார்க்குன்ற இடம் பெரிய இடம். அதில் பல பில்டிங் கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட்டு. அதுக்குள்ளே ஒன்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஆஃபீஸும் இருக்காது. இன்ஃபர்மேஷன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் தான் இருக்கும். அதான் லிஸ்ட்னா எண்ணிக்கை. என்ன எண்ணிக்கை? ஆஃப் ஐடி பார்க்ஸ்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பூங்கானா மனுஷன் போய் ரெஸ்ட் எடுக்கிறதா? இல்லை, இது ஐடி பார்க்குன்னு சொன்னால் அதில் பூரா பில்டிங் டவராக இருக்கும். அந்த இடத்துல பல டவர்கள் இருக்கும். அதுக்குள்ளே ஃபுல்லாக சாஃப்ட்வேர் கம்பெனி இயங்கிட்டு இருக்கும். அதான் ஐடி பூங்காக்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பூங்காக்கள் தமிழ்நாட்டில் உள்ள லிஸ்ட்னு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்டா? அப்போ டைடல் பார்க்குன்றது ஒன்று இருக்கிறது. ரைட்டா? இப்போ டைடல் அப்படின்னு சொல்கிறான் என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் புரியல. ரைட்டா? எனக்கும் புரியல, இருந்தாலும் சொல்கிறேன். பார்க்குன்னா பூங்கான்னு தெரியுது. டைடல் அந்த ஐடி பார்க்குக்கு டைடல் பார்க்குன்னு பேர் சொல்கிறான். அப்போ டைடல் அப்படின்னு என்னது? அதாவது டைடல்ன்றது டிட்கோ அண்ட் எல்காட்னு இருக்குது. டிட்கோன்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது அண்ட் எல்காட்ன்ற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. டிட்கோனா TIDCOன்னு அர்த்தம் டிட்கோ. அண்ட் எல்காட் ELCOTன்னு சொல்லுவாங்க எல்காட். அப்போ இந்த டிட்கோவில் உள்ள 3 லெட்டர் TID. அடுத்து எல்காட் ரெண்டாவது நிறுவனம் எல்காட்னா ELCOT அதில் உள்ள EL அந்த ரெண்டை இணைதான். முதல்ல உள்ள 3 TID அண்டு EL அதான் டைடல் அப்படின்றான். ரைட்டா? அதனால் இந்த ரெண்டு நிறுவனத்தின் முதல் நிறுவனத்தின் 3 எழுத்து, ரெண்டாவது நிறுவனத்தின் 2 எழுத்து சேர்த்து டைடல் பார்க் என்று அமைக்கப்பட்டுள்ளது. பார்க்குனா பூங்கா. அடுத்து நெக்ஸ்ட்டு அசண்டாஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஒரு டைடல் பார்க் இருக்கிறது. டைடல் பார்க் இது ஒன்று, அது அசண்டாஸ்னு ஒன்று 2. அண்டு மஹிந்திரா ஓல்டு சிட்டி. அப்போ மஹிந்திரா ஓல்டு சிட்டின்னு ஒன்று இருக்கிறது. ரைட்டா? அப்போது மஹிந்திரா ஓல்டு சிட்டியில் என்ன இருக்கிறது? 4ITன்றான் 4 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அண்டு என்ன போட்டிருக்கான்? அண்டு ITES செட்ஜுன்னு போட்டிருக்கான். ITESன்னு என்னது? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீசஸ்ன்னு அர்த்தம். ரைட்டா? ITESனா இன்ஃபர்மேஷன், IATனா டெக்னாலஜி, எனேபிள்டு சர்வீசஸ் அப்படின்னா மீனிங். இதை ஒன்று. அப்போ செட்ஜுன்னு போட்டிருக்கான். செட்ஜுன்னு என்னது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா சிறப்பு வாய்ந்த பொருளாதார மண்டலம். ரைட்டா? இந்த இதெல்லாம் சிறப்பு வாய்ந்த பொருளாதார மண்டலம்னு சொல்லுவாங்க. செட்ஜுன்னு சொல்லுவாங்க. செட்ஜுன்னு சிறப்பு வாய்ந்த பொருளாதார மண்டலம். இது ஒன்று. ரைட்டா? மஹிந்திரா ஓல்டு சிட்டியில் இது ஒன்று 4IT அண்டு ITES செட்ஜுனா சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷலைஸ்டு எக்கனாமிக் ஜோன். ரைட்டா? நெக்ஸ்ட் இன்னொன்று டைடல் செகண்ட். இது ஒரு ஒன்று 2. அடுத்து 3வதாக IT அண்டு ITES செட்ஜ். IT அண்ட் ITES செட்ஜ் இது ஒன்று இருக்கிறது. அடுத்து டைடல் 3. இது டைடல் 3 ஒன்று இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர் செட்ஜ். கோயம்புத்தூரில் ஒரு செட்ஜ் இருக்குது. அப்போ கோயம்புத்தூரில் ஒரு செட்ஜ் என்னது?
அங்கே ஒன்று இயங்கி கொண்டு இருக்குது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அது கோயம்புத்தூர் செட்ஜ் டைடல் பார்க். இதெல்லாம் என்னது ஐடல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிஸ்ட்டுகள் ரைட்டா. நெக்ஸ்ட் செட்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, SEZ அது தனியாக போட்டுக்காம பாருங்க கீழே. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு ஸ்பெஷல் சிறப்பு எக்கனாமிக்னா பொருளாதார ஜோன்னா மண்டலம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்த வீடியோ